வணக்கம். புதுச்சேரியில் பார்சல் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் பார்சல் குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் அவ்வப்போது சோதனைகளை மேற்கொண்டு கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பார்சல் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் குடோனில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் குடியிருப்பு வீடுகளை விடுதிகள் போல மாற்றி சிலர் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இதுபோன்ற அனுமதி பெறாத விடுதிகளில் தங்குவோரால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர், மலர்வீதி பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குறிப்பிட்ட வீடுகளை அரசின் அனுமதி பெறாமல் விடுதியாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை போலீசார் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விடுதியின் உரிமையாளர் ஹஜா மொய்தீனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் தொடர் புகாரை தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரி பிரபாகர் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்று முதல் மாடியில் வாடகை விடப்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் நகராட்சியின் அனுமதியின்றி விடுதிகள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் 5 மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. மொத்த வாக்காளர்கள் 10,23,699. வாக்களித்தவர்கள் 8,04,277. வாக்குப்பதிவு 78.54%. இந்த வாக்குகளை எண்ண 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் ஆகிய 2 இடங்களில் நடக்கிறது. காரைக்கால், மாகி, ஏனாமிலும் தலா 1 வாக்கு எண்ணிக்கை மையம் என 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும். 3 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். முதல் சுற்றில் 12 தொகுதி வாக்குகள் எண்ணப்படும். 2ஆம் சுற்றில் 10 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும். 3ஆம் சுற்றில் 8 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முகவர்கள் அடையாள அட்டையுடன் வர வேண்டும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும். வாக்கு எண்ணிக்கை வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்படும். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். முகவர்கள் காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வர வேண்டும். காலை 6:30 மணிக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து முகவர்கள் முன்னிலையில் வெளியே கொண்டு வரப்படும். வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. அறிவிப்பு பலகையிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிடப்படும். பிற்பகலில் முன்னணி விவரங்கள் தெரியவரும். வாக்கு எண்ணிக்கை முறையாக நிறைவு பெற இரவு 7 மணியாகலாம். இப்பணியில் 1000 அரசு ஊழியர்களும் 800 போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி விழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி விழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மே 29ஆம் தேதி புதன்கிழமை எல்லை கரகம் அலங்கரித்தல் நடைபெற்றது. இதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி மாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேமிதி திருவிழா
காலை ஸ்ரீ நவசக்தி பூஜை ஹோமத்துடன் தொடங்கி பூர்ணாஹீதி நடைபெற்ற பின்பு மாலை 6:30 மணியளவில் தீமிதித்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு 7 மணிக்கு இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு கேளிக்கை எனும் தெருக்கூத்தும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அர்ச்சகர் சிவராஜ், குருக்கள், ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் பிறந்த நாளையொட்டி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா உட்பட திமுக எம்எல்ஏக்கள் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் அமரர் கலைஞரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா அண்ணா சதுக்கம் அருகே கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கலைஞரின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் அவைத் தலைவர் எஸ்.பி. சிவகுமார் முன்னிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் கலைஞர் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாகில் ஓட்டு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மண்டல நிர்வாகி மோகன்குமார் தெரிவித்துள்ளார். ஏனாம் மண்டல நிர்வாகி மோகன்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மக்களவைத் தேர்தலில் மாகி தொகுதியில் பதிவான ஓட்டு எண்ணிக்கை நாளை மறுநாள் 4ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை சுமூகமாக நடக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீசார், ஆயுதப்படை, சிஇபிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். ஓட்டு எண்ணும் மையத்தில் நுழைய அதிகாரிகள், முகவர்களுக்கு தனித்தனி நுழைவழி இருக்கும். ஒவ்வொரு மேசையிலும் ஒரு எண்ணிக்கை மேற்பார்வையாளர், உதவியாளர் மற்றும் மைக்ரோ அப்சர்வர் இருப்பர். ஓட்டு எண்ணும் மையத்தில் மொபைல் போன்களுக்கு அனுமதி இல்லை. ஓட்டு எண்ணும் மையத்தில் உள்ளே மற்றும் வெளியே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு சுற்று வாரியான முடிவுகள் டிஸ்பிளே மூலம் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குருபூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அனந்தம்பாள் சத்திரம் எதிரில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குருபூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஐயங்கரன் வேள்வி, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக காலை திருப்பள்ளி எழுச்சி, இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இறைவனுக்கு இன்ப தமிழால் 2ஆம் கால வேள்வி, வேள்வி நிறைவு, நிறைவி வழங்கல், திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, முருகர், தென்முக பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம் பெருமான், மகான்கள், அகத்தியர், காகபுஜண்டர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோரக்கர், காலங்கிநாதன், புலிப்பாணி, தேரையர், அழுகண்ணர், சட்டைநாதர், சிவவாக்கியர், கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், தன்வந்திரி, அழுக்குசாமி சித்தர், அப்பா பைத்தி சுவாமி ஆகிய மகான்களின் திருமேனிகள் புதிதாய் எழுந்தருள செய்து நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பெய்த திடீர் மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் காத்திரை முடிந்த பிறகும் தினமும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. அதிகபட்சமாக கடந்த 30ஆம் தேதி 104 டிகிரி, 31ஆம் தேதி 103.5 டிகிரியும் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் இரவு பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்தது. கிராமப்புறங்களில் பலத்த காற்று மற்றும் மழையால் மரை கிளைகளும் முறிந்து விழுந்தன. தொடர்ந்து நேற்று பகல் நேரம் முழுவதும் பரவலான மேகமூட்டம் காணப்பட்டதால் வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தது. நேற்று அதிகபட்சமாக 94.82 டிகிரியும், குறைந்தபட்சமாக 77.54 டிகிரியும் வெயில் பதிவாகி இருந்தது. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 93.56 டிகிரியும், குறைந்தபட்சமாக 77.54 டிகிரியும் பதிவானது. கடந்த ஒரு வாரமாக கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் விடுமுறை தினமான நேற்று வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான தட்ப வெப்ப சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா வீராம்பட்டினம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா வீராம்பட்டினம் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ மணல் சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்து திமுக இருவண்ண கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தைரியநாதன், பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமரன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், சன் குமாரவேல் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன், தினகரன், அரசு லோகநாதன், அரசு ரமேஷ், செல்வம், பன்னீர்செல்வம், முகுந்தன், ஆதவன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காக்கியந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் முக்கிய விழாவான தேர் திருவிழாவும் செடல் மகோற்சவமும் நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் மாலை சிறப்பு பூஜைகளுடன் அம்மன் ஒய்யாறு சேவை தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காக்கையந்தோப்பு கிராம இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கீற்று மரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது 15க்கும் மேற்பட்ட நில அபகரிப்பு கும்பல் தாக்குதல் நடத்தியதுடன் கடை அடித்து சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் முருகன் மலர்கொடி தம்பதியினர் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக கீற்று மரம் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர். மேலும் இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை முருகன் குடும்பத்திற்கு அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணை பெற்று அதே கடையில் வசித்து வருகின்றனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணியளவில் மரக்கடைக்கு வந்த 15க்கும் மேற்பட்ட கும்பல் இரும்பு கம்பி மரக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர். மேலும் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதுடன்
கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி சென்றது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழாவை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசூடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவ திரு நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி 101வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமரன், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் சன் குமாரவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன் உள்ளிட்ட ஏராளமான தொகுதி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற சிறப்பு துப்புரவு முகாமில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் பணியினை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கரியமாணிக்கம் கிராமத்தில் தனியார் நிறுவன ஊழியர்கள் மூலம் சிறப்பு துப்புரவு பணி மற்றும் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் பணி நடந்தது. இதனை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்து பொதுமக்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், தனியார் நிறுவனத்தினர் வீடுகளுக்கு வரும்போது குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். மேலும் குப்பைகளை சாலையில் வீசுவதை தவிர்த்து அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டுமென விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரத்தை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார். பின்னர் சாலையோர குப்பைகள் ஊழியர்கள் கொண்டு அகற்றப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி 101வது பிறந்த நாளை திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக மடுகரையில் மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் வேலாயுதம் தலைமையில் கிளை செயலாளர்கள் இளங்கோ, கிருஷ்ணமூர்த்தி, விஜயகுமார் மற்றும் தயாநிதி உள்ளிட்டோர் தலைமையில் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் மும்முனை சந்திப்பில் தொகுதி துணை செயலாளர் மோகன்குமார் மற்றும் அவைத் தலைவர் பூபதி உள்ளிட்ட திமுகவினர் ஒன்றிணைந்து கலைஞர் கருணாநிதி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.